சூரை மீன் இன்றைக்கி கொண்டு வந்தாங்க. இந்த சூரை மீனை இன்றைக்கி குழம்பு வைப்போமா. இந்த இது வந்து தாளிக்க வேண்டாம், எண்ணெய் விட வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த குழம்பு தான் வச்சுட்டாங்க, இதை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு மீனே கேட்க மாட்டாங்க, சூரை மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் உள்ள என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்காயை அரைச்சி விழுது, மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி விழுக்குது. அதில் மிக்ஸி கோப்பையில் புளியை காய்ச்சி சொன்னது, புளி தண்ணி ஊற்றி தான் கழுகி அதை ஊற்றணும். திருப்பியும் நல்ல வேறு புளி தண்ணி இதில் போதாதுன்னா திருப்பி வேறு ஊற்றிக்கலாம். அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி கோப்பையை நல்லா கழுகி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு எவ்வளோ தண்ணி தேவை, உப்பியாக இருக்கா, உப்பு இருக்கா, உப்பு போடல, புளி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு புளி இல்லை அதனால வந்து புளி ஊற்றுறேன். இப்போ என்ன செய்யலாம், அதில் வந்து 5 பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை 3 கம்பு, 3 கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே காம்போடையே கிள்ளி போட்டுக்கணும். அதில் நல்ல மணமாக இருக்கும் 3 கொத்து கருவேப்பிலை. அப்புறம் தண்ணியில் இன்னும் ஒரு பச்சை மிளகா கிடந்துச்சு, அந்த பச்சை மிளகாவை திருப்பியும் வெட்டி போட்டுட்டு இப்போ ஒரு முருங்கைக்காயில் பாதி முருங்கைக்காய் இருக்கும். அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் பாதி போட்டால் ஒரு மீடியம் சைஸ் சின்னதுன்னா 1 முழுசாக போட்டுக்கலாம். ஒரு பாதி முருங்கைக்காய் அது 2 இடிச்சு போடணும். போட்டுட்டு ஓட்டு படிச்சதுன்னா இதெல்லாம் பாதி உப்பு போட்டால் எனக்கு கை அளவு தான் தெரியும், ஸ்பூன் அளவு போட மாட்டேன். கை அளவு தான் உப்பு போட்டு கை வச்சு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வச்சு அடிச்சாக்கி குழம்பு கரைச்சி வச்சுருக்கதை அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு இந்த குழம்பு வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்படியே கொதிக்க வச்சு நல்லா கொதித்து இப்படியே கொதிக்க 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுவையான சூரை மீன் குழம்பு ரெடி.